steel rod has a radius of 10 millimeter. ஸோ என்னென்னா ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் ராட் இருக்குது, அதோட ரேடியஸ் எவ்வளோனா 10 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ 10 மில்லிமீட்டரை நம்ம என்னவா மாற்ற போகிறோம்னா 10 மில்லிமீட்டர் நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், மீட்டருக்கு மாற்றோம்னா 10⁻³ மீட்டர். கரெக்டாக? அது எப்படின்னா 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர்னா 10 மில்லிமீட்டர். அதனால் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லிமீட்டர். ஸோ 1000 எப்படி எழுதிக்கலாம், 10⁻³ மில்லிமீட்டரா. நம்மளுக்கு என்ன வேணும், மில்லிமீட்டரை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறோன்னா 1 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10⁻³ மீட்டர். நெக்ஸ்ட் என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னா லென்த்து. அந்த லென்த் எவ்வளோனா ஒரு 1 மீட்டர் அப்படிங்கிற ஒரு லென்த்து கொடுத்துருக்காங்க. எழுதிக்கலாம், லென்த்து இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். ஸோ இதில் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகுது. எவ்வளோனா 1000 கிலோ நியூட்டன். 1000 கிலோ நியூட்டன் எவ்வளோ, 10⁻3. ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு, எலாங்கேஷன், ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கணும். யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா என்னது, நம்மளுக்கு என்ன தெரியும், ஃபோர்ஸ் பர் ஏரியா. கரெக்டாக? ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் ஏரியா. சரி, இப்போ வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு அதை கொடுத்துட்டாங்க அவங்களே. எவ்வளோ, 100 × 10⁻³ நியூட்டன் அப்படிங்கிற ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகே, டிவைட் பை, ஸோ இது ஒரு ராடு. கரெக்டாக? என்ன ராடு, சிலிண்ட்ரிக்கல் ராட். ஸோ இதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா சர்க்குலராக இருக்கும். ஸோ இது என்ன சர்க்கிளில் இருக்கிறதுனால என்ன போடுறேன், ஏரியாவுக்கு வந்து πr² போட்டுக்கிறேன். ஸோ பையோட வேல்யூ 3.14 × r². ஸோ ரேடியஸ் எவ்வளோனா 10 × 10⁻³ மீட்டர். அதனால் இந்த ஹோல் ஸ்கொயர்னு போட்டிருக்கேன். ஸோ 3.18 × 10⁻8 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இதுதான் என்னது நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ. ஓகேயா? சரி, நெக்ஸ்ட் என்னென்னா ஸ்ட்ரெயின் எவ்வளோ, அதாவது எலாங்கேஷன் கண்டுபிடிச்சிக்க அப்புறம் ஸ்ட்ரெயின் போய்க்கலாம். ஸோ எலாங்கேஷன் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இப்போ எலாங்கேஷனை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை, யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஸ்ட்ரெஸ் டிவைட் பை ஸ்ட்ரெயின். கரெக்டாக? நம்ம ஸ்ட்ரெஸ் வந்து ஸோ இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணி எப்படி எழுதிக்கலாம்னா ஃபோர்ஸ் பர் ஏரியா. ஓகே, ஸோ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா ஃபோர்ஸ் பர் ஏரியா × ΔL/L. ஸோ ஃபோர்ஸ் பர் ஏரியாவோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி. கரெக்டாக? ஸோ அதுக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3.18 × 10⁻8 நியூட்டன் மீட்டர் பவர் -2. லென்த் ஆஃப் த ராடு நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 1 மீட்டர் அப்படின்னு கொடுத்தாங்க. யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ எவ்வளோனா 2 × 10⁻11. கரெக்டாக? சரி, இப்போ வந்து யூனிட் எல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வேணுங்கிற வேல்யூ எல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம்னா 5.9 × 10⁻, அங்கே -3 மட்டும் இருக்குமா. கரெக்டாக? 8/11. ஸோ 8 - 11 -3 வரும். ஸோ இப்போ நம்ம மில்லிமீட்டர்னு எழுதணும் 1.59 மில்லிமீட்டர். இப்போ வந்து நம்மளோட ஃபைனல் டாபிக் என்னென்னா ஸ்ட்ரெயின் எவ்வளோ. ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா ΔL/L. அதான நம்ம ஸ்ட்ரெயின். சரி, இப்போ ΔL வேல்யூ எவ்வளோ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச மாதிரி 1.59 × 10⁻³ மீட்டர் டிவைட் பை 1. ஸோ அதானே நம்ம லென்த்து. அதனால் 1.59 × 10⁻³ மீட்டர். இதுதான் நம்மளோட ஸ்ட்ரெயின். இது வந்து நம்ம பர்சன்டேஜில் எழுதணும்னா 0.159%. ஓகேயா? ஓகே, இப்போ நம்ம வேறு ஏதாச்சும் கொஷின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2, ஒரு காப்பர் ஒயர் இருக்குது, அதோட லென்த் எவ்வளோனா 2.2 மீட்டர். அப்புறம் ஸ்டீல் ஒயர் வேறு இருக்குது, அதோட லென்த் எவ்வளோனா 1.6 மீட்டர். சரிங்களா? அது காப்பர் ஒயர்னால நான் எல்சின்னு மென்ஷன் பண்ணுறேன். அதே இது ஸ்டீல் ஒயர்னால் நம்ம எல்எஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த 2 ஒயரோட டயாமீட்டர் எவ்வளோனா 3 மில்லிமீட்டர். 2 ஒயரோட டயாமீட்டருமே எவ்வளோ தான், 3 மில்லிமீட்டர் தான்.
சரி, இது ரெண்டுத்தையும் நம்ம எண்ட் டு எண்ட் கனெக்ட் பண்ணியிருப்போம். இதை வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப ஒரு நெட் எலாங்கேஷன் கிடைக்குது. நெட் எலாங்கேஷன் என்ன? ரெண்டுத்தோட எலாங்கேஷனு டெல்டா எல்சி ப்ளஸ் டெல்டா எல்எஸ். புரியுதா? ரெண்டுத்தோட எலாங்கேஷன் எவ்வளோனா 0.7 மில்லிமீட்டர். அப்போ இதில் ஏதோ ஒரு லோடு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த லோடோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத இந்த கொஷின். இந்த கொஷின் வந்து கொஞ்சம் டேரக்ட் கொஷின் இல்லை, லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்டிருக்காங்க இந்த கொஷினை. சரி, இது எப்படி சால்வ் பண்ணுறது? நம்ம காப்பர் வயரோட யங்ஸ் மாடுலஸ் என்னது? யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் காப்பர் வயர் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின் ஆஃப் காப்பர் வயர். அதே மாதிரி யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் வயர் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் ஆஃப் த ஸ்டீல் வயர். இப்போ ரெண்டு கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா அது எண்டு டு எண்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ளூவில் இண்டிகேட் பண்ணது என்னென்னா நம்மளோட காப்பர் வயர், ரெட்டில் இண்டிகேட் பண்ணது நம்மளோட என்ன வயர்? ஸ்டீல் வயர். ஸோ ரெண்டுத்தோட டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் வந்து 1.5 மில்லிமீட்டர்னு எழுதிக்கலாமா? இப்போ ரெண்டு கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து என்னென்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம ஸ்ட்ரெஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸில் ரெண்டுத்தையும் எழுதணும்னா யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் காப்பர் இன்டூ ஸ்ட்ரெயின் ஆஃப் காப்பர் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் நம்மளோட ஸ்டீலு இன்டூ எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டீல் அப்படின்னு எழுதிக்கலாமா? ஓகே, இப்போ இந்த யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த காப்பரும் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் இருக்குல்ல, இது வந்து என்னென்னா உங்கள் புக்கிலேயே கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் லாக் புக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ லாக் புக் அப்படி இல்லைன்னா உங்கள் புக்கில் இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எழுதிக்கலாம் அதை எடுத்து. யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் காப்பரோட வேல்யூ 110 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? அதே மாதிரி யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 × 10⁹ நியூட்டன் மீட்டர் பவர் -2. இப்போ வந்து நம்மளுக்கு சிக்மா ரெண்டுக்குமே ஈக்குவல், கரெக்டாக? அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு சிக்மாக்காக ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ YC, ஸோ இது ரெண்டுத்தையும் இந்த மேலே இருக்குல்ல YC எப்சிலான் C is equal to YS எப்சிலான் S. ஸோ இந்த எப்சிலான் சிக்கு வந்து நம்ம என்ன போடலாம்? அது வந்து ஸ்ட்ரெயின். ஸோ சேஞ்ச் இன் டைமென்ஷன் டிவைட் பை ஒரிஜினல் டைமென்ஷன். ஸோ இங்கே வந்து லென்த்து சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ என்ன நம்மளுக்கு என்னென்ன நோன் பார்த்தீங்கன்னா YC, LC, YS, LS. அதனால் அது எல்லாத்தையும் நான் ஒரே சைடு கொண்டு வரேன். அப்போ டெல்டா LC டிவைட் பை டெல்டா LS இஸ் ஈக்குவல் டு YS டிவைட் பை YC இன்டூ LC டிவைட் பை LS. கரெக்டாக? ஓகே, இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். YS ஓட வேல்யூ 200 × 10⁹ டிவைட் பை YC வேல்யூ 100 × 10⁹ இன்டூ LCயோட வேல்யூ, ஸோ அது வந்து 2.2 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக? டிவைட் பை LSோட வேல்யூ 1.6 மீட்டர். சரி, இப்போ 10⁹ கேன்சல், 0 0. ஸோ இந்த 11 இங்கே இந்த 1 டைம்ஸ் இங்கே 2.2 வந்து 0.2 டைம்ஸ். கரெக்டாக? எனக்கு 2.2ன்னு இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த 0.2ஐயும் 1.6 பண்ணுறப்போ 1/8. ஸோ 20/8ஓட வேல்யூ எவ்வளோனா 2.5. கரெக்டாக? ஸோ 2.5 தான் நம்ம என்னது டெல்டா LC டிவைட் பை டெல்டா LS. அதனால் டெல்டா LC இஸ் ஈக்குவல் டு 2.5 டைம் டெல்டா LS அப்படின்னு எழுதிக்கலாம். LC ப்ளஸ் டெல்டா LS இஸ் ஈக்குவல் டு 0.7. ஸோ அது கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க அந்த நெட் எலாங்கேஷன். அதனால் என்னென்னா அந்த மேலே இருக்கிற டெல்டா LC இஸ் ஈக்குவல் டு 2.5 டைம் டெல்டா L, அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதை ஈக்குவேட் பண்ணுறோம். 2.5 × டெல்டா LS ப்ளஸ் டெல்டா LS இஸ் ஈக்குவல் டு 0.7. 0.7 பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டரில் இருக்குது. கரெக்டாக? ஸோ 2.5 + 1 வந்து 3.5. ஸோ அந்த 3.5 அந்த சைடு போச்சுன்னா டிவிஷனில் வந்துடும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டரில் இருக்கிறதுனால நான் வந்து இது மீட்டர் கன்வெர்ட் பண்ணி 10⁻³ அப்படின்னு போட்டுக்கலாமா? எல்லா இடத்துல 10⁻³ அப்படின்னு போட்டுக்கிட்டே வந்துடலாம். 10⁻3 10⁻3 10⁻3 இங்கே ஒரு 10⁻3. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணணும். 0.2 × 10⁻³ மில்லிமீட்டர், அப்படி இல்லைன்னா 2 × 10⁻4 மில்லிமீட்டர், மீட்டர். சரிங்க? ஸோ 0.70 மில்லிமீட்டர் தான் நம்ம 0.70 × 10⁻³ மீட்டர் அப்படின்னு எழுதியிருக்கோம்.
ஓகேயா? சரி, இப்போ நம்மளுக்கு என்னென்னா லோடு ஒன்று கேட்குறாங்க. ஸோ லோடு வந்து என்னென்னா ஒன்று இல்லை, நம்ம ஃபோர்ஸை தான் நம்ம லோடுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மேலே இருக்குல்ல சிக்மா இஸ் ஈக்குவல் டு YC இன்ட்டு எப்சிலான் சி இல்லைனா YS இன்ட்டு எப்சிலான் எஸ், அதில் போய் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஸோ ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் தானே. ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் இன்ட்டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸோ எனக்கு ஃபோர்ஸ் மட்டும் வேணும்னா நான் யங்ஸ் மாடுலஸ் ஓட வேல்யூ இன்ட்டு டெல்டா எல்எஸ் ஓட வேல்யூ எவ்வளோ, டெல்டா எல்எஸ் வந்து 2 × 10⁻⁴ மீட்டர் டிவைட் பை எல்எஸோட வேல்யூ எவ்வளோ வருது, நம்ம கொஷினில் கொடுத்துருந்தாங்க கரெக்டாக, எவ்வளோனா 1.6 மீட்டர். இப்போ நம்ம ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், ஸோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் தான் πr². இப்போ அங்கே ஃபஸ்ட்டே கொடுத்துருந்தாங்க டயாமீட்டர் வந்து 3 மில்லிமீட்டர். ஸோ நம்ம ரேடியஸுக்கு மாத்திரப்போ 1.5 மில்லிமீட்டர். ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 1.8 × 10⁻² நியூட்டன் அப்படின்னு கிடைக்கும். ஓகேயா?